என்ன பழக்கம் இதெல்லாம்? சட்டசபையில ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா அதுக்கு எதிர்க்கட்சியா தைரியமா சட்டசபையில பதிலடி கொடுங்க. அதை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒப்பறிக்கிறது, அது மட்டும் இல்லாம விமர்சனம் பண்ணவங்க மேல ஒரு பெர்சனல் அட்டாக் பண்றது, அவங்க மனைவியை பத்தி பேசுறது, இதெல்லாம் என்ன பழக்கம்? 75 பாரம்பரிய கட்சியான திமுகவுடைய பழக்கவழக்கம் இப்படிதானா? வளர்ப்பு இப்படிதானா? இதான் சொல்லி கொடுத்துட்டாங்களா? அதாவது அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா நீங்க முத நாள் அவங்கள மேல ஏறி அடிச்சதுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டு போட்டதுக்கு என்ன மாதிரி ஒரு விமர்சனம் வச்சீங்க? ஏன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்து எழுதி கொடுத்தாங்க அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தா? இல்ல நான் தெரியாம இருக்கிறேன். அவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியா தானே விமர்சனம் வச்சாரு. அதுவும் தப்பா ஒன்று சொல்லலையே. உங்க அப்பா எங்க காணும்னா, ஆமா அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சரா நீங்க 2 பேரும் ஒரே கட்சியில, அதுவும் நீங்க சட்டசபையில உட்கார்ந்துருப்பீங்களா? அப்பா அவர் வந்து அரசியல் ரீதியா தானே விமர்சனத்தை வச்சாரு. தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விமர்சனம் வைக்கலையே. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போய் ட்விட்டர்ல போடுறீங்க. ஏன் ரொம்ப கீழ்த்தரமா அவருடைய மனைவியை பத்தி, அவருக்கும் அவர் மனைவிக்கு உள்ள பிரச்சனையை பத்தி பொதுவெளியில பேசுறீங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர். என்ன பழக்கம் இதெல்லாம்? என்ன நாகரிகமான அரசியல் இதெல்லாம்? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிருக்கோம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவருடைய பதில் விளக்க உரை, ஓகேவா? இதை எல்லாருமே பயங்கர ஒரு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் பயங்கரம் அவர் மேல வச்ச விமர்சனம் கேட்டீங்கன்னா, கருப்பு பேஜே அணிஞ்சிட்டு வாயத்துறங்க சிஎம், வாயத்துறங்க சிஎம் பேச மாட்டேங்காரு, அம்மாஞ்சியா இருக்காரு, ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல, ஓகேவா? ஸோ அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு ரொம்ப வந்து ஒரு எதிர்பார்ப்புல வந்துட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்து ஆரம்பத்துல வந்து அவர் வந்து கரெக்டா அவருடைய பதில் விளக்க உரையை தெளிவா கொடுத்துட்டே வந்தார். அதுல எதிர்கட்சிகள் என்னென்ன பண்றாங்கிறது அவங்களுடைய அந்த அவங்க பண்ண அது கடந்த ஆட்சியில பண்ண ஊழல் எல்லாத்தையும் எடுத்து பேசுறாரு. ஆளுங்கட்சி புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கவங்க அவங்களுக்கு எதிர்த்தரப்புல இருக்கவங்க அப்படித்தானே பேசுவாங்க, அடிச்சுட்டே இருந்தாரு. ஸோ அதுல ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டி ஃபண்ட், அதாவது பாத்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல்ல கட்சி நிதினு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொள்ளை அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை அவர் பேச ஆரம்பிச்ச உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா எந்திரிச்சுக்கிட்டு ஒரே கரகோஷம் கோஷம், அதாவது அந்த உரிமையில பேசுறது. அதாவது இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க எதிர்கட்சிகள்னா, இப்போ உங்களுக்கு பேச அனுமதி கொடுக்கிறேன்னு சபாநாயகர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்படி சொல்லியும் வேணும்னே, அதாவது பாத்தீங்கன்னா உழைப்பு விட்டுட்டு போகணும், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சைடு வேலையிட்டு பாயிண்ட் இல்லைன்னா இதான் பண்ணுவாங்க. அதாவது உங்க சைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டான, உங்களுக்கு மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அவங்க பொய்யான குச்சாட்டம் வைக்காங்கன்னா ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு அதே நின்று பதிலடி கொடுக்கணும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தவறான பொய்யான குச்சாட்டம் வைக்காருன்னா அந்த இடத்துல அவங்க கட்சி சார்பாக யாராவது ஒருத்தங்க எந்திரிச்சு அதுக்கு பதிலுக்கு கொடுக்கணும். அப்படிதான் அதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர் கேள்வி வைக்கும் போது இந்த தரப்புல இருந்து ஒவ்வொருத்தராக அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலடி கொடுத்தாங்க. ஸோ அப்படிதான் இங்க இருந்து பதில் விளக்கம் கொடுக்கணும் அந்த துறை சார்ந்தவங்க. ஸோ அதை விட்டுட்டு மொத்தமா இருந்து கோரஸா கத்திக்கிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் வெளியே போறது, வெளிநடப்பு பண்றது. இப்போ எதிர்கட்சியா என்னது இது? இது வெளிநடப்பு கட்சியா? இல்ல இப்படி ஒரு விமர்சனிக்கும் போது அதை ஏத்துக்குள்ள தைரியம் இல்லாம இவங்க முழுக்க 1.5 மணி நேரத்துக்கு நீட்டி முழக்கி பேசுவாங்க. அதை ஆளுந்தரப்பு கட்சி எல்லாம் அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருக்கணுமா? ஆனா ஆளுந்தரப்புல வந்து வைக்கும்போது அதை கேட்கறதுக்கு இவங்களுக்கு வந்து முடியாதான். உடனே பாத்தீங்கன்னா அவங்க வந்து அனாரியா பேசுறாங்க, கெட்டவத்துல வெளியில போய் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அப்படி என்னத்தை பேசுனாங்க? உங்க மேல குச்சாட்டம் வச்சிருக்காங்க, தைரியம் வந்து அதுல நீங்க வந்து ஆதாரத்தோட நீங்க வைங்கன்னு சொல்லி அதிலே திருப்பி பயிர் வேண்டியது. சபாநாயகர் அதான் சொல்றாருல, உங்களுக்கு நான் கொடுக்குற நேரம் சரியா அந்த நேரத்துல நீங்க பேசுங்க அப்படின்ட்டு. அது ஒருத்தர் பேசலாம் ஏத்துக்கலாம், ஒட்டு மொத்தமா நின்றுகிட்டு கத்திட்டு இருந்தீங்கன்னா சரி. அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் இப்படி கத்த போய் இவங்க போகும்போது அவரு பதிலுக்கு நீங்க அவரு பேச மாட்டேங்குன்னு எவ்வளவு விமர்சனம் பண்றீங்க, வாயத்துறங்க சீமா அப்படின்ட்டு. அப்ப திரும்ப பேசும்போது அதை உங்களுக்கு பொறுத்துக்க முடியல, ஏத்துக்க முடியல. அதனால அவர் வந்து பதிலடி கொடுக்குறாரு. எல்லா விஷயத்திலும் நீங்க எவ்வளவு மட்டமா பேசுறீங்க, எங்களாலதான் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. எந்த விதத்துல உங்களால ஆட்சி அமைச்சிருக்காங்க? அவங்க தனி மெஜாரிட்டில, சிங்கிள் மெஜாரிட்டில 108 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. நீங்க எத்தனை கூட்டணி வச்சு இவ்வளவு, அதாவது உங்க கட்சியில கூட்டணி இருக்கவங்க அவங்க கூட ஆதரவு கொடுக்காங்க. அதை நீங்க வந்துட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாத, உங்களுடைய தயவுடன் போனாங்க எப்படி சொல்ல முடியும்? அங்க போய் அமைச்சர்களே பங்கேற்றுட்டாங்க. சோ அதுக்கப்புறம் போயிட்டு எங்களோட தயவால தான் அவங்க ஆட்சி அமைச்சர், இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டப்படுத்துறதா இல்லையா? அப்ப திருப்பி கொடுக்க மாட்டாரு அவரு. நீங்க லியோ பார்க்கணும்னா லியோ காட்டதான் செய்வாரு. சோ அப்படி அவர் பதில் கொடுக்கும்போது அவர் அதுல வச்சது என்ன கேட்டீங்கன்னா, இவங்க அதுக்கு முன்னாடி முந்தின நாள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில் வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப மட்டமா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள சாடினாரு. சோ அதுக்கு தான் இன்னைக்கு பதிலடி விளக்கமா, அதாவது நீங்க மறைமுகமா நக்கல் நயங்கெல்லாம் பண்ணீங்களா, எங்களுக்கும் பண்ண தெரியும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக எங்க அப்பாவை காணும், எங்கப்பா உங்க அப்பாவை காணும் சொல்லிட்டு ஒரு நக்கலா ஒரு குட்டிக்கதை சொல்றங்கிற பேரத்துல, அதுவும் குட்டிக்கதான் கிடையாது, வேணும்னே தான் அவர் பேசுறாரு. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நக்கல் நயங்கடி பண்ணதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாரு, ஓகேவா? அது உங்களுக்கு ஹேட் ஆயிடுச்சு, ரொம்ப வந்து நக்கலா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலடியா நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன வேணா விமர்சிக்கலாம். அது வந்து விமர்சிங்க, எதிர்கட்சியா நீங்க வந்து விமர்சிங்க, தப்பே கிடையாது. ஆனா இதுக்கு சம்மந்தம் இல்லாம அவங்களுடைய மனைவி இழுத்து செங்கல்பட்டு கோர்ட்டுல கணவனை தேடும் மனைவி கதெல்லாம் ஊருக்கே தெரியும் அப்படின்னா இது என்ன வந்து பேச்சுன்னு கேட்கிறேன்.
இதான் ஒரு நாகரிகமான அரசியல். அவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த இடத்துலயாவது உங்களுடைய மனைவியை பற்றோ இல்ல ஏதாவது பேசுனாங்கல்ல, பேச மாட்டாங்கல்ல. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி நீங்க இழுக்க மாட்டோம்ல. சோ இப்பவும் பாத்தீங்கன்னா ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவர் உங்க அப்பாவை பத்தி சம்பந்தப்படுத்தி இழுத்தான்னு கேட்டீங்கன்னா, உங்க அப்பாவும் நீங்களும் ஒரே கட்சியில தலைவர், துணைத் தலைவரா, முதலமைச்சர், துணை முதலமைச்சரா ஒரே கட்சியில அலங்கரிச்சுட்டு அது ஒரே சட்டமன்றத்தில் இருக்கீங்க. குடும்ப அரசியலா பண்ணிட்டு இருக்கீங்க. அவரும் அரசியல் இருக்காரு. சோ அரசியல் சம்பந்தப்பட்டு உங்க அப்பா இருக்க போய் தான் தனிப்பட்ட முறையில அரசியலுக்கும் உங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் இல்லாம அவர் வந்து ஒருத்தருக்கான பர்சனலா அவர் யாரும் பேசப்போது கிடையாது. சோ அப்படி இருக்க போய் தான் அவர் வந்து அப்படி சொல்றாரு. அதுவுமே அரசியலை நீங்க சம்பந்தப்படுத்திருக்கீங்க ரெண்டு பேருமே. ஆனா முதலமைச்சர் விஜயோடைய மனைவிக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்களுடைய பர்சனலா குடும்பத்தை படுத்தி இழுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ இது அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாவே தெரியலையா? இது எவ்வளவுமா ஒரு ஒரு இழிவான ஒரு செயல். அப்ப நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி நடப்பீங்க அப்படிங்கறதானே அது காட்டுது. இதுல உங்க கட்சியை சார்ந்த அமைச்சர் சிவசங்கரனா அவரு போயிட்டு, அதாவது உங்க அப்பா கதைலாம் எங்களுக்கு தெரியாதா? உங்க அப்பாவை நீங்க மதிச்சீங்களா? அதாவது முதலமைச்சர் விஜயோடைய அப்பா சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளினாரு. அதை கேட்டீங்கன்னா என் மகன் என் கண்ட்ரோல்ல இல்லை, என் பேச்ச கேட்க மாட்டேங்க, புஷியானது கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதெல்லாம் வெளியில ஊருக்கே தெரியும். ஸோ நீங்க வந்து பேசுறீங்களா? உதயநிதி ஸ்டாலினுமே மகன் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தவம் பண்ணிருக்க வேண்டியது. அவரை மாதிரிலாம் ஒரு மகன் கிடைப்பானா அப்படி இப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல இன்னும் சில பேர் ரீல்ஸ் வந்து போடுறாங்க. அதாவது முதலமைச்சர் விஜயனுடைய மகன் ஜேசி சஞ்சய் எடுத்து எங்க அப்பாவை காணோம், நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரீல்ஸ். என்னன்னு கேட்கிறேன். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் உங்க அப்பாவுக்கான விமர்சிச்சாருன்னா, அவங்க அப்பா இந்த அரசியல்ல இருக்காங்க, ஒரே கட்சியில அவங்க தான் தலைவர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அவருடைய மகன் இருக்காரு, குடும்ப அரசியல். சோ ரெண்டு பேரும் அதனால அந்த நோக்கில வந்து அரசியல் தான் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. பெர்சனலா வீட்டுல உள்ள யாரையும் அவர் இழுக்கவே இல்லை. ஆனா தரம் தாழ்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தமே இல்லாத அவருடைய மனைவி இழுத்து இதை வந்து நக்கலா விமர்சனம் பண்றாரு. சோ அவங்க கட்சிக்காரையும் தூண்டி விடுறாங்க. ஒரு பக்கம் சிவசங்கரன் பேசுறாரு, இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரு, ரொம்ப மட்டமா இழிவா. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி உங்க கட்சியை சேர்ந்தவர் நாய்ங்கிறாரு. இந்த நாய் ஆட்சியில தாமான் பர்சன் 2 நாளைக்கு முன்னாடி பேசுறேன், நான் கூட அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சோ அப்ப இவ்வளவுக்குள்ள மட்டமா நீங்க இழிவா பேசுறது, அவங்களை கண்டிக்காம நீங்க விடுறது, இது இல்லாம ஒரு நாகரிகமான அரசியல். சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது மக்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய லட்சணம் என்னன்னு தெரியுது. திமுகவுடைய இந்த 75 வருட வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய முன்னாள் தலைவர் கலைஞர் அவருடைய இந்த பேச்சு வழக்கு என்ன, சட்டமன்றத்தில் அவரு எப்படி பேசியிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தாப்புல அவங்க கட்சியில் உள்ள எல்லாரும் நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மட்டமாக தான் இருக்கும் அவங்களுடைய பேச்சு வழக்கு எல்லாமே. ஸோ அதை தான் இப்போ வந்து வழி வழியா உதயநிதி ஸ்டாலினும் அதே தான் பயன்படுத்துறாரு. அதாவது பெருசா சொல்லுவாங்க, அதாவது திமுக கட்சியில வந்து பாத்தீங்கன்னா மெத்த படிச்ச மேதாவிகள் எல்லாருமே அவங்கலாம் படிச்ச அறிவாளியா இருப்பாங்க, திராவிட கொள்கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பௌத்தறிவுல பெருசா இருக்கும் அப்படி இப்படின்னு. ஆனா அங்க யாரும் அப்படி செயல்பட்ட மாதிரி தெரியல. எல்லாரும் ரொம்ப மட்டமா தான் ஒரு அவங்க குடுக்கிற பதிலடி எல்லாமே அப்படிதான் இருக்கும். மட்டமான ஒரு விமர்சனம் தான் பண்ணுவாங்க. அவங்க கட்சியில உள்ளவங்க ரொம்ப தரம் தாழ்ந்து கொச்சையாக விமர்சிப்பாங்க. ஆனா நீங்க நல்லா பாருங்க, தற்கொலை விமர்சனம் பண்ணிடுவாங்க டிவிகே கட்சியை. ஆனா டிவிகே கட்சியில இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், அந்த கட்சியில பொறுப்புல பாருங்க ரொம்ப நாகரிகமான ஒரு பேச்சை வெளிப்படுத்துறாங்க. அதாவது சட்டமன்றத்திலே பாப்பீங்க, இந்த சைடு எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கட்சியில இருந்து எவ்வளவுதான் ஒரு விமர்சனங்களை வைக்கும் போதும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பதிவிலக்கத்தை எந்த சார்பாக யார் கொடுக்கணுமோ அவங்க சொல்லி, அதாவது சபாநாயகர் பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு அந்த பதிலடி விளக்கத்தை கொடுப்பாங்க. மற்றபடி மொத்தம் ஓவரஸா எந்திரிச்சு கத்தல மாட்டாங்க. ஏன்னா எதிர்கட்சினா விமர்சனம் பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணட்டும், அதுக்கு நம்ம பதிவு விளக்கத்தை கொடுப்போம் அப்படிதான் போகும். ஆனா நல்லா பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஆளுங்கட்சியில இருந்து ஒரு விமர்சனம் வைக்காம உடனே கோரஸா எந்திரிச்சு கத்துறது, இந்த இது பண்றது என்னன்னு கேட்கிறேன். இது சட்டமன்றம் என்ன ஒரு உங்களுக்கு ஒழுக்கமே கிடையாதுன்னு கேட்கிறேன். ஒரு ஸ்கூலுக்கு போங்கலாம், எல்கேஜி பசங்கள்ட்ட சொல்லி எப்படி ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒபீடியன்ட்டா இருக்கணும் அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க, ஒரு சட்டமன்றம் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எப்படி நடந்துக்கனே தெரியாதா? அதான் சபாநாயகர் தெளிவா சொல்றாரு, உங்களுக்கும் பதிவு விளக்கம் கொடுக்கும், உங்களுக்கு டைம் கொடுக்கும், அப்ப நீங்க அவங்க வைக்கிறது ஆதாரம்ல குச்சாட்டினா பதிலடி கொடுக்குன்னு சொல்றாங்க. சோ அப்ப உங்களுக்கு உங்க சைடு வேலையிட்டு பயன் இருக்கு, தைரியமா வருது, பதிலடி கொடுக்க வேண்டியதுதானே. அதை விட்டு எதுக்கெடுத்தாலும் ஓட்டம் முடிச்சு போனா இது என்ன எதிர்கட்சி? எதிர்கட்சினா எதிர்க்க திராணி இருக்கிற கட்சி தான் எதிர்கட்சி. எதிர்க்க திராணி இல்லாம ஓட்டம் முடிச்சு போற கட்சி என்ன கட்சி அது? அதுக்கு பேர் என்ன? சோ நம்ம தொடர்ந்து இந்த சட்டமன்றத்தை இப்ப பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க பண்ற இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு எதுக்கெடுத்தாலும் வெளிநடப்பு தான், எதுக்கெடுத்தாலும் ஓடுறதுதான். என்னையா இது? இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல என்ன கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அநாகரிகமான ஒரு சைகையை காட்டிட்டாரு. ஒரு முதலமைச்சர் இப்படியா காட்டலாம், இது வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தே அவருக்கு வந்து நடிக்கிற மாதிரியே இருக்கு, எல்லாமே ஸ்கிரிப்ட் ஆக்ஷன் சொன்னா அப்படியே பண்ணிட ஒரு வேலை. இன்னும் பாத்தீங்கன்னா குத்து சாங் ஐட்டம் சாங் மட்டும் தான் சட்டசபையில் நடக்கல அப்படின்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அதாவது நீ நல்லா பார்க்கணும், அவர் இப்படி கை வச்சாருங்கிறீங்கல்ல, இதை முதல்ல இந்த சிம்பிளை பண்ணது யாருன்னு நினைக்கீங்க? இவருடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாத்தையும் சோழி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்ய கட்டி போனாரு. அதை வந்து பெருசா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பெரிய அளவுல கொண்டாடினாங்க. பாத்தீங்கல்ல செஞ்சுட்டாரு அப்படின்ட்டு.
ஸோ அதுக்கு ஒரு பதிலடியாக தான் இன்னைக்கு முதலமைச்சர் அங்கே செய்கிறார். அதுவும் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் செஞ்சார். அவங்க இருந்தா சொல்லி செஞ்சு காட்டணும் நினைச்சாங்க, பண்ணுங்க பிரதான் செய்ய கேட்டாரு. இப்ப அதுல என்ன குறைஞ்சி போச்சு? அதுல என்ன தப்பான நீங்க அதாவது உங்க வரலாறுலாம் எடுத்தா ஒரு சட்டமன்றத்துல ஒரு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய பெண்ணுடைய சேலையை பிடிச்சு இழுத்துருக்கீங்க. ஸோ அப்படிலாம் அந்த சட்டமன்றம் நடந்திருக்கு. கலைஞர் சொன்ன வார்த்தைகள்லாம் சொன்னா அவ்வளவுக்குள்ள கொச்சையா இருக்கும். இப்படிலாம் பண்ண நீங்க இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த செய்ய கட்டது ஏதோ பெரிய ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயத்த ரொம்ப பெரிய மரணம் மீறிட்ட மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நீங்க சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, திமுகவுக்கு சரியான எதிர்கட்சி தான் டிவிக்கே தான் நிரூபிச்சிட்டாங்க. அதுவும் முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்ப லேசா வந்து இடம் போட்டாங்க. இவருக்கு என்ன பேசுறீங்க, இவர் பேசுவாருன்ட்டு. இன்னைக்கு பேசினார்ல, தைரியம் வந்து நின்று பள்ளி கொடுக்க வேண்டியதானே. அதை விட்டு ஓட்டம் முடிச்சுக்கிட்டு அவருக்கு பேசுறேன்னு பேசுறேன்னு சொல்ல வேண்டியது. அவர் கொஞ்சம் இறங்கி அடிச்சா அந்த துண்டக்கன் துணியங்கன்னு ஓட வேண்டியது. அதாவது மீசில மண் விட்டாத பதி வெளில போய்கிட்டு நாங்கள்லாம் பெரிய வீராதி வீராங்க வேண்டியது. என்னதை சொல்ல, அதாவது நாம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக தான் பேசுவோம். அதாவது அவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த இடத்துலையும் எப்பவுமே அவர் வந்து அநாகரிகமாக யாரையும் பேச மாட்டார். நீங்க ஒரே கட்சியில் இருக்கீங்க, அப்பாவும் மகனும், ஒருத்தர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர், சட்டமன்றத்திலேயே நீங்க இருக்கிற இடத்துல 2 பேர் இருக்கும்போது அவர் அது வந்து பார்த்தீங்கன்னா நக்கலா விமர்சனம் பண்றாரு. நீங்க பண்ணாததான். ஸோ நீங்க அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியிருந்தா நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான விமர்சனமும் பண்ணுங்க. அத்தபடி அவங்க குடும்பத்தில் இருக்க யாரும் அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க எந்த ஒரு நிகழ்வுக்குமே தான் குடும்பத்தை கூட்டு வரல. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்சனல் அட்டாக். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணது பெர்சனல் அட்டாக்கே கிடையாது. அவர் அரசியல் ரீதியாக தான் அவர் விமர்சனம் வச்சிருக்காரு. ஆனால் நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர் பண்ண விஷயம் தான் ரொம்ப ரொம்ப மட்டமானது, பெர்சனல் அட்டாக். அது அவருடைய மாண்பை தான் குறைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீட்டில் நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ நேற்று அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, இவ்வளோக்குள்ள மட்டமாக பெர்சனல் அட்டாக் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க.